Good morning students. Unit 1 உள்ள one words இப்போ பார்க்கலாம். அதோட answer discuss பண்ணலாம். First question, state the formula to find work done by the force F vector displacing the particle from the point D vectorனு வச்சுப்போம். கொடுத்துருக்கிறது என்னது F vector கொடுத்துருக்காங்க. அப்போ work done குள்ள ஃபார்முலா F vector dot D vector. அடுத்து find the work done by the force when the displacement is 2 vector minus I vector plus K vector. நம்ம என்ன செய்யணும், ஐக்கு நேர ஐ, ஜேக்கு நேர ஜே வர மாதிரி எழுதணும். ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் என்னது 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6. அடுத்து ஜேக்கு முன்னாடி 5 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் -5. அடுத்து கேக்கு முன்னாடி இங்கே 7 இங்கே 1 அப்போ +7. மூணு நம்பரையும் ஆட் பண்ணலாம். 6 மைனஸ் 5 வரும் 1 1 + 7 8. அதான் ஆன்சர் 8. ஒர்டங்கிறதுனால 8 யூனிட்ஸ்னு எழுதிக்கோ. தேர்ட் கொஸ்டின், moment is otherwise called torque. moment is otherwise called torque. momentக்கு இன்னொரு நேம் என்னது? torque. write down the formula for magnitude of the moment. momentோட magnitude, momentக்குள்ள ஃபார்முலா என்னன்னு தெரியும், r vector cross f vector. magnitudeங்கிறது அதோட மாடுலஸ் வேல்யூ. அப்போ நம்ம r cross fக்கு மாடுலஸ் போட்டால் போதும். அடுத்து scalar triple product is also called box product. scalar product இன்னொரு பேர் என்னன்னா box product. ஏன்னா எப்படி எதுக்குள்ள எழுதுவோம், box of a vector, b vector, c vectorனு எழுதுவோம். சரியா? அதனால அது box productனு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. scalar product is denoted dot bracket குள்ள b vector cross c vector. அடுத்து define scalar triple product definition. சரியா? define கேட்டாங்கன்னா a b cங்கிறது 3 வெக்டார்ஸ். அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா a வெக்டார் டாட் b வெக்டார் cross c வெக்டார். இதில் நீ என்ன பண்ணணும், அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் abcங்கிறதையும் டினோட் பண்ணும். abc ஈக்குவல் டு a டாட் b cross c. நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the value of box product of a vector, b vector, b vector? இந்த பாக்ஸ்க்குள்ள b வெக்டார் 2 தடவை வந்திருக்கு. சரியா? 2 தடவை வந்துச்சு. ஒரே வெக்டார் 2 தடவை வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எனி 2 வெக்டார்ஸ் இன் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் பேரலல். சரி, அதாவது ரெண்டு வந்து பேரலாக இருக்குது. சரியா? பேரலாக இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஏன்னா பேரலல்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு ஈக்குவலுங்கிற மாதிரி தான் வரும். சரியா? ஏ வெக்டாரை எப்படி எழுதலாம், ஏயும் பியும் பேரலல்னா ஏ ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி வெக்டார்னு எழுதலாம். அப்போ ஏ வெக்டார் இருக்க இடத்துலையே நம்ம என்ன எழுதலாம், பி வெக்டார்னு எழுதலாம், ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு பி வெக்டார். சரி, அப்போ ரெண்டும் ஈக்குவலுங்கிற மீனிங்கில் வந்துடும். அப்போ அதோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் 0. பாக்ஸ்க்குள்ளே ஒரு வெக்டார் 2 தடவை வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. when does scalar triple product vanish? scalar triple product எப்போ vanish ஆகுது? vanishனா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ if any 2 vectors are equal, ஏதாவது ஒரு கண்டிஷன் எழுதுனா போதும். இதில் மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் வரும். any 2 vectors are equal, any 2 vectors are parallel, அப்புறம் 3 vectors are coplanar. இந்த 3 கண்டிஷன் கண்டிஷன் என்ன, கோப்ளேனார்க்குள்ள கண்டிஷன், கோப்ளேனார்க்குள்ள கண்டிஷன் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டார், b வெக்டார், c வெக்டார் ஈக்குவல் டு 0. அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் i வெக்டார், j வெக்டார், k வெக்டார் கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ 1 மெமரைஸ் பண்ணிக்கோ. டெஃபினிஷன் படி i வெக்டார் டாட் j கிராஸ் k, j வெக்டார் கிராஸ் k வெக்டார் இப்படி எழுதுவோம். சரியா? அப்போ i டாட் j கிராஸ் k அப்படி எழுதும்போது நமக்கு j கிராஸ் கேக்கு வேல்யூ என்னன்னா i தான் வரும். சரியா? அப்போ i டாட் ஐனா அதோட வேல்யூ 1ன்னு ஆயிரும்.
Find the value of A vector dot C vector cross A vector. இதுக்கும் பாக்ஸ் ப்ராடக்ட் தான். இதை வெளியில் டாட் உள்ள கிராஸ்ன்னு இருக்குது. வெளியில் டாட் உள்ள கிராஸ் இருக்குது. அப்போ பாக்ஸ்குள்ளே எழுதும்போது ஏ வெக்டார் ஜே வெக்டார் கிராஸ் ப்ராக்கெட்குள்ளே கே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார். இதுக்கு நம்ம பாக்ஸ்குள்ளே போட முடியாது. ஏன்னா பாக்ஸ்குள்ளே போடணும்னா என்ன இருக்கணும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில் டாட் ப்ராடக்ட் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. அப்போ கே வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் என்ன ஆயிரும், கே கிராஸ் ஐ என்ன ஆயிரும், உனக்கு ஜே தான் வரும். சரியா, ஐ டாட் ஜே, ஐ ஜேனா கே வரும், கே ஐனா என்ன வரும், ஜே வரும். அப்போ ஜே கிராஸ் ஜே, கிராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வெக்டாரை 2 தடவை எழுதும்போது 0, ஜே கிராஸ் ஜே என்ன ஆயிரும் 0. அடுத்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி கமா பி ப்ளஸ் சி கமா சி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 8. ஃபைண்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. இது வந்து ஒரு சம் செஞ்சுருப்போம் பெரிய கொஸ்டினில். இதோட ஆன்சர் 2abc, 2 டைம்ஸ் ஏபிசி. அப்போ 2 டைம்ஸ் ஏபிசின்னு வரும்போது 8. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு அந்த 2 அங்கே கொண்டு போயிடலாம். 8ல் பாதி என்னது 4. அப்போ ஆன்சர் 4. என்ன வேல்யூ கொடுத்தாலும் இதில் என்ன நம்பர் மாற்றி கொடுத்தாலும் அது 2ஆல் டிவைட் பண்ணிடு, ப்ளஸ் இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் டவுன் த ஃபார்முலா ஃபார் ஏ வெக்டார் கிராஸ் ப்ராக்கெட்டில் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இது வந்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இது வந்து என்னது, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். 3 வெக்டார் கூடையில் கிராஸ் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, சென்டரில் உள்ளதை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ ஏ வெளியில் எழுது. அப்போ ஏ டாட் சி பி வெக்டார் மைனஸ், அடுத்து என்ன செய்யணும், சியை க்ளோஸ் பண்ணிக்கிறணும். அப்போ என்ன இருக்குது, ஏபி. அப்போ ஏ டாட் பி, இதை டாட் ஆச்சுக்கணும். ஏ டாட் பி எதை க்ளோஸ் பண்ணமோ அதை வெளியில் எழுது, சி வெக்டாரை வெளியில் எழுதிக்கோ. அவ்வளோதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட், ரைட் டவுன் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் த parallelopiped. சரியா, வால்யூம் ஆஃப் த parallelopipedக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ வெக்டார் கிராஸ் கே கிராஸ் ஐ. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோ. கே கிராஸ் ஐக்கு என்ன ஆன்சர் வரும், உனக்கு ஜே வரும். கே கிராஸ் ஐக்கு ஜே. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜே போடும்போது என்ன வரும், ஐ கிராஸ் ஜே. ஐ கிராஸ் ஜேக்கு ஆன்சர் கேன்னு வந்துடும். நீ அந்த ரொட்டேஷனை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி போடுவேன், ஐ ஜே கே, கிளாக் வைஸ் ரொட்டேஷன்லேயே வா. ஐ கிராஸ் ஜே என்ன வரும், கே வெக்டார். ஜே கிராஸ் கே என்ன வரும், ஐ வெக்டார். கே கிராஸ் ஐ என்ன வரும், ஜே வெக்டார். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ரிவர்ஸில் வரும்போது மைனஸில் வரும். இங்கே நமக்கு கே கிராஸ் ஐ இருக்குது. அப்போ கே கிராஸ் ஐனா அதை விட்டுட்டு மிச்சது ஜே. அப்போ ஐ கிராஸ் ஜே வந்துடுது. ஐ கிராஸ் ஜேக்கு என்ன பார்த்தோம், அது 2 நம்பரை விட்டுட்டு கேன்னு பார்த்தோம். இந்த வேல்யூஸ் தான். இந்த தெரிஞ்சதுன்னா நீ எழுதிடலாம். அடுத்தது ஏ வெக்டார் 19th கொஸ்டின். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ராக்கெட்டில் இருக்குது, கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி கிராஸ் சி. இட் இஸ் ட்ரூ. இஸ் இட் ட்ரூ? ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. நோ. சைன்லேருந்து நம்பர்லேருந்து எல்லாமே மாறும். டிஃபைன் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 3 வெக்டார்ஸ். சரியா, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். 3 ப்ராடக்ட்னா என்னது, ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ ஏ கிராஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் பி. நம்ம டாட் ப்ராடக்ட்னா என்ன பார்ப்போம், பாக்ஸ் ப்ராடக்ட்னா வெளியில் டாட் உள்ள கிராஸ். இது வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இல்லை, வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இதுக்கு வெளியிலையும் கிராஸ் உள்ளேயும் கிராஸ். அடுத்து ரைட் டவுன் த வேல்யூ ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். சரி, அதுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ப்ளஸ் எழுதின மாதிரி தான். என்ன பண்ணு, ப்ராக்கெட்டில் சென்டர் உள்ளதை க்ளோஸ் பண்ணிக்கோ. அப்போ ஏ டாட் சி, ஏயும் சியும் இருக்குது. அப்போ அதை டாட் போட்டு எழுதிக்கோ. ஏ டாட் சி க்ளோஸ் பண்ண பியை வெளியில் எடுத்துக்கோ. ஏ டாட் சி பி வெக்டார் மைனஸ்,
அடுத்து A க்ளோஸ் பண்ணிக்கோ, Bயும் Cயும் இருக்குது, B டாட் C A வெக்டார். எக்ஸ்பிரஸ் A vector cross B vector cross C vector cross D vector as linear combination of vectors. இது வந்து என்னதுன்னா 4 product of vectors. சரியா, vector product of 4 vectors. 4 vectors மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் மறுபடியும் வெக்டாராக வரணும், அதனால் நடுவில் கிராஸ். இதில் நடுவில் டாட் இருந்ததுன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டார்ஸ். சரியா, இப்போ இதுக்கு வந்து எப்படி எழுதணும்னா ஏதாவது ஒரு ப்ராக்கெட்டில் உள்ளதில் சென்டராக உள்ளதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சியை க்ளோஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும், ஏ பி டி இருக்குது, அதை பாக்ஸ்குள்ளே போட்டுக்கோங்க. 2 வெக்டார்னால் டாட் போடுவோம், 3 வெக்டார்னால் பாக்ஸ். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிடி க்ளோஸ் பண்ண சியை வெளியில் போட்டுக்கோ, இன்ட்டு சி வெக்டார் மைனஸ். இப்போ ஃபஸ்ட்டு சியை க்ளோஸ் பண்ணிட்டோம், அடுத்து என்ன பண்ணணும், டியை க்ளோஸ் பண்ண. சரியா, ஏபிடி சி வெக்டார் மைனஸ் ஏபிசி டி வெக்டார். அடுத்து இந்த ஃபார்ம் ஆஃப் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிரஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். இந்த ஃபார்ம் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ சாதாரண மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான், ஏ டாட் சி வெக்டார் ஏ டாட் டி வெக்டார். இதை டிட்டர்மினண்ட்டோட ஃபஸ்ட் ரோவில் எழுதிக்கோங்க. அடுத்து பி டாட் சி பி டாட் டி, அது செகண்ட் ரோவாக எழுதிக்கோங்க. அடுத்து இஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி டி வெக்டார் ஆர் கோப்ளேனார். 4 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கோப்ளேனார், ஒரே தளத்தில் அமையும் சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட வெக்டார் ப்ராடக்ட் என்னென்னா ஆன்சர் 0. இந்த கொஸ்டின் பாரு, ஏ கிராஸ் பி. இதே மாதிரி நம்ம கிராஸ் வர இடத்துலலாம் ப்ளஸ் வச்சு பார்த்தோம். ப்ளஸ் வச்சுனா 2வால் டிவைட் பண்ணு ஆன்சர்ன்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்னா ரூட் எடுத்துடும். சரியா, 81 என்னது 9 இன்ட்டு 9, அப்போ 9 ஸ்கொயர். அப்போ ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், 9 மட்டும் வரும். சரியா, அந்த வெக்டார்ஸ் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா, ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அட்டன் பண்ண தெரியணும். சரியா, ஒர்க் டன், மொமெண்ட், பாக்ஸ் ப்ராடக்ட், அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்லாம் வராது, மொமெண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது தான். சரியா, தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2. How many number of values takes in a discrete random variable? சரியா, x is a random variableனு சொல்லுவோம். டிஸ்க்ரீட்னா இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி போடலாம். இந்த மாதிரி டேப்லெட் காலத்தில் நம்மளால் போட முடியும். எக்ஸோட வேல்யூ 0 1 2 தான், 0 1 2 3 தான், அந்த மாதிரி டேபிளில் போட முடியும். ஃபைனைட் எண்ணக்கூடியதாக இருக்கும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி? சரியா, எத்தனை ப்ராபபிலிட்டி இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் ஆன்சர் என்ன வரணும், 1 வரணும். சரியா, செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டினா ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், P of x greater than or equal to A யோட வேல்யூ என்ன? இதில் எதுனாலும் கொடுக்கலாம், greater than கொடுக்கலாம், less than கொடுக்கலாம், less than or equal to எதுனாலும் கொடுக்கலாம். அது எந்த கொஸ்டின்னாலும் ஆன்சர் ஒரு க்ளூ சொல்கிறேன், அதை மாதிரி எழுதிக்கோ. 1லேருந்து மைனஸ் பண்ணணும். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ், இங்கே என்ன சிம்பிள்லாம் இருக்குன்னு பாரு. கிரேட்டர் தெனும் இருக்குது, ஈக்குவல்ட்டும் இருக்குது. எது மட்டும் இல்லை, லெஸ் தென் மட்டும்தான் இல்லை. அப்போ இல்லாத சிம்பிளை மட்டும் போடு. சரியா, கொஸ்டினில் கிரேட்டர் தெனும் ஈக்குவல்ட்டும் இருக்குது, இல்லாதது லெஸ் தென் தான். அப்போ 1 மைனஸ் P of x less than A, இதுதான் ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின், in a random variable x has the following probability distribution, find P of x equal to 3. probability of x equal to 3 அதில் கொடுத்துருக்கதே தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது எக்ஸோட வேல்யூ 1 2 3, ரேண்டம் வேரியபிள் தான் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, கீழே இருக்குது அதோட ப்ராபபிலிட்டி. சரியா, P of x equal to xன்னு என்ன அர்த்தம், எக்ஸ் ஒரு இடத்துல அந்த வேல்யூவை போட்டு பாருங்கள். அப்போ இந்த 1/16 என்னது, P of x equal to 1. அப்போ P of x equal to 2 என்னது, 7/17. அடுத்து P of x equal to 3 என்னது, 9/16. தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ x equal to 3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 9/16 அப்படியே எழுதிடலாம். இதை லெஸ் தென் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டி வரும். இதோட ஆன்சர் 9/16.
மீன்னா ஆவரேஜ் E of x. ஆவரேஜ் என்னது E of x. அது எப்படி கண்டுபிடிப்போம்னா மேலே அந்த எக்ஸையும் பியும் மல்டிப்ளை பண்ணி x1 இன்ட்டு p1 x2 இன்ட்டு p2 x3 இன்ட்டு p3 கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம். அதுதான் ஃபார்முலா. அதுதான் எழுதியிருக்காங்க x1 p1 ப்ளஸ் x2 p2 ப்ளஸ் அண்ட் so on ப்ளஸ் xn pn. இது சிம்பிளாக எப்படி எழுதலாம் ஃபார்முலா படி எழுதுறதா இருந்தால் சிக்மா xi pi சிக்மா xi இன்ட்டு piன்னு எழுதலாம். Write down the formula for the distribution function of x. Distribution function ங்கிறது capital F of x. Capital F of x என்னது p of x less than or equal to x. சரியா capital F of x நோட் சம் செஞ்சிருப்பீங்க. சரியா p of x less than or equal to x. Write the integral value of probability function. Write the integral value. சரியா integral value என்னது total தான். Total probability value என்னது 1. Mathematical expectation of variance. Right? Find the formula for mathematical expectation of variance. சரியா வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க E of x square minus E of x the whole square. வேரியன்ஸ்குள்ள ஃபார்முலா மறக்காத. What is the value of E of ax plus b? E of ax plus b னா எக்ஸ்பெக்டேஷனை உள்ளே கொண்டு போ E of ax plus E of b னு வரும். E of axல a காமனாக எடுத்துரு a into E of x plus E of b னா b தான். கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எடுக்க முடியாது b தான். அடுத்து வேல்யூ ஆஃப் E of c கான்ஸ்டன்ட் அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது c. அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் c? Write the formula for standard deviation. Standard deviation equal to root npq. சரியா அதில் ஃபார்முலா ஃபுல்லாக தர பண்ணி வச்சுக்கோ. இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணணும் மீன் வேரியன்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோ. மீன் np அடுத்து வேரியன்ஸ் npq ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்போ ரூட் ஆஃப் npq. இதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக வேறு எது கேட்பாங்கங்கிறதையும் நீ சேர்த்து படித்து வச்சுக்கோ. What are the parameters in a binomial distribution? பைனாமியலில் உள்ள பேராமீட்டர் மெயினாக எதுக்கான வேல்யூஸ் அவங்க கொடுக்கணும் n, p. n-ம் p-யும் இருந்துச்சுன்னா அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இதை நம்ம எழுதிடலாம். n, p. p இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு q கண்டுபிடிச்சிக்கலாம். In a binomial distribution n equal to 8 p equal to 1/4 find its mean. மீன் ஃபார்முலா என்னது n into p. அப்போ 8 into 1/4 அப்போ 4க்கும் 8க்கும் கேன்சல் ஆகும். ஆன்சர் 2. அடுத்து டிஃபைன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஒரு லைன் எழுதுனா போதும். NCX p power x q power n minus x. அடுத்து டிஃபைன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். p of x equal to x equal to e power minus lambda lambda power x by x factorial. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் இதுதான் உன்னுடைய p of x. அடுத்து n-ம் p-யும் கொடுத்துருக்காங்க லாம்டா கேட்டிருக்காங்க. n-ம் p-யும் கொடுத்து லாம்டா கேட்டால் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2. வாட் இஸ் த பேராமீட்டர் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மெயினாக என்ன கொடுக்கணும்னா லாம்டா. லாம்டா மட்டும் கொடுத்தா போதும் நம்ம அந்த p of x கண்டுபிடிச்சிடலாம். In a Poisson distribution, write the value of mean. Mean equal to lambda. Random variable is also known as chance variable. Random variable ki innor name enna chance variable. Probability vechchu thana kandupidikirom chance variable. If the mean of the Poisson distribution is 36, what is the value of standard deviation? Mean வந்து 36 இருந்தா standard deviation என்ன? சரியா? Mean equal to 36. அப்ப formula போட்டுக்கோ. n Poisson distribution. Poisson distributionல mean variance ரெண்டுமே என்னதுதான்? lambda தான். அப்ப lambda equal to 36 கொடுத்திருக்காங்க. Standard deviation எப்பவுமே என்னது? root of variance தான். அப்ப 36க்கு root எடு. என்ன வந்துரும் answer? How many values does the Poisson variable take? Poisson variableல வந்து Poisson distributionல xக்கு உண்டான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. xக்கு 0ல இருந்து infinity வரைக்கும் போகலாம். Poisson வந்து countable number of values போட்டிருக்கு, uncountable. சரியா?
பாய்சானில் வந்து அன்கவுண்டபிள். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, மாற்றிக்கோ. கவுண்டபிள் கிடையாது, அன்கவுண்டபிள். இல்லாட்டா இன்ஃபைனைட்னு எழுதிக்கோ. இன் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு ஃபிட்டிங் எ ஸ்ட்ரைட் லைனில் உள்ள நார்மல் ஈக்குவேஷன் ரெண்டுமே என்ன பண்ணி வச்சுக்கோ, நல்லா படித்து வச்சுக்கோ. அதில் ஏதாவது ஒரு டேர்மை எடுத்துகிட்டு உனக்கு கேட்கலாம் ஒன் வேர்டுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸுக்கு நம்ம பார்த்துட்டோம். சரியா? மீதி உள்ள யூனிட்ஸுக்கு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இது போக வேறு எது கேட்டாலும் உனக்கு அட்டன் பண்ண தெரியணும். சரியா? ஒரு ஒன் வேர்டு பார்த்தோன்னா அது ரிலேட்டடாக வேறு எப்படி கேட்கலாங்கிறத கெஸ் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ஒன் வேர்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.